அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எனது பெரும் மதிப்பிற்குரிய அருமை பெரியவர் ஸ்ரீ கோபால் அவர்களே, துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எனது அன்பிற்கினிய அருமை பெரியவர் கோமுகி மணியன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, வருகை புரிந்திருக்கின்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் அனைவரும் நமது கழகத்தின் துணைத் தலைவராக ஏற்கனவே நம்மால் நியமனம் செய்யப்பட்ட பெரியவர் கோமுகி மணியன் அவர்களை நீங்கள் அவரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேருமே அண்ணன் கோபால் அவர்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. அவர் 80லேயே சட்டமன்ற உறுப்பினர். அவர் தலைவர் காலத்தில் அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் இன்னைக்கு அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் குடும்பமே நமது கட்சி. அவரது அன்பு மகன் தான் நமது தேர்தல் பிரிவு செயலாளர், 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிற NG பார்த்திபன். அவரை எனக்கு 87லேருந்து தெரியும். அம்மா அவர்கள் வீட்டில் தலைவர் மறைந்த சமயத்தில், அதுக்கு முன்னாடியே நான் அம்மா வீட்டுக்கு போறப்ப சோளிங்கர்லேருந்து மாதம் ஒரு முறை வந்து அம்மாவுடைய நட்சத்திரத்தன்னைக்கு மகத்தன்னைக்கு அம்மா பேருக்கு இவரே மலையில ஏறி நரசிங்க பெருமாளுக்கு அர்ச்சனை செய்துட்டு பிரசாதத்தோடு அம்மா வீட்டில் வந்து அம்மா வீட்டில் அந்த ஆபீஸில் கொடுத்துட்டு போவார். நான் பார்த்துருக்கேன். சில பேர் சும்மா யாரையும் அனுப்பி கூட அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. இல்லை, அவரே போயிட்டு வருவார். அம்மா மேல அவ்வளவு பிரியமானவர், அம்மாவிற்கு ஆதரவானவர். புரட்சி தலைவர் காலத்தில் 80லேயே அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். 84ல் புரட்சி தலைவர் அமெரிக்காவில் இருந்ததுனால அப்ப உள்கட்சியில நடக்கின்ற சதியால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம அதை காங்கிரஸ் கட்சிக்கு தள்ளி விட்டாங்க. ஆனா தலைவர் வந்த உடனே அவரை டிட்கோல மெம்பரா போட்டாரு. அது மாத்திரம் இல்ல, வேற இன்னொரு பதவி கொடுத்தாங்க, கூட்டுறவு 77லே அவரு வாரியத்தில் பொறுப்புல இருந்தவர். தலைவர் காலம் முழுவதும் தலைவருக்கு பின்னால் இருந்தவர். பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதற்கு பிறகு அவரை நான் முதல்ல சந்தித்ததே அம்மா அவர்கள் வீட்டில் தான். அம்மா கூட இருந்து சேவல்ல சோளிங்கர் கேண்டிடேட்டா நின்றவர். 91ல் கூட்டணியினால காங்கிரஸுக்கு போயிட்டாரு. திரும்பவும் 98ல் பாராளுமன்ற வேட்பாளராக அம்மா அவர்கள் அவரை வாய்ப்பு தந்தார்கள். அவர் வெற்றி பெற்று அந்த 13 மாதம் பாராளுமன்றத்தில் அம்மாவின் சார்பாக பணியாற்றியவர். அவருக்கு பிறகு அவரது அன்பு மகன் பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக அம்மா காலத்திலேயே இருந்தவர். அப்பேற்பட்டவர் தான் இன்றைக்கு நமது கழகத்தின் தலைவராக இருக்கிறார். நான் ஏதோ எனக்கு வேண்டியவர்னு அவரெல்லாம் நினைத்ததில்லை. இன்னொன்னு என் சொந்தக்காரரும் கிடையாது, தயவுசெய்து. ஏன்னா இந்த கட்சி, நம்ம கட்சியை சில பேர் இது ஏதோ ஒரு சமுதாயத்திற்கான கட்சின்னு நம்மை பார்த்து பொறாமைப்படுவர் சொல்றார். அவர் அண்ணாவின் சொந்தக்காரர், பேரறிஞர் அண்ணாவின் சொந்தக்காரர். அவர் நமக்கும் சொந்தக்காரர். அண்ணன் கோபால் அவர்கள் பேசுறப்ப அவைத்தலைவர் சொன்னார். இல்ல, அவர் கட்சியோட தலைவர். அவர்
நான் வேணா நிறுவனரா இருக்கலாம், ஆனா நீ கட்சியோட தலைவர் அவர் தான், நான் பொதுச் செயலாளர். ஏன்னா இப்பெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் அவைத்தலைவர் அந்த பதவியெல்லாம் கிடையாது. அங்க ரெஜிஸ்டர் பண்றப்ப ஒன்னு தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது எலெக்டட் போஸ்ட். அது மாதிரி துணைத் தலைவர் எலெக்டட் போஸ்ட். அப்ப நம்ம ஒருத்தர் நாமக்கல் பெரியவர் அன்பழகனை என்னோட தேர்ந்தெடுத்தீங்க. அப்போ ஒருவருக்காக தலைவர் பதவியை நம்ம காலியாக வைத்திருந்தோம். அது உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம், சரிதானே? ஆனா அந்த பதவிக்கு முறையாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பெரியவர் கோபால், எல்லா தகுதிகளையும் உடையவர். அவர் குடும்பமே நமது இயக்கத்தில் பணியாற்றுபவர்கள். அவர் பையன் இளம் வயதில் எம்எல்ஏ ஆகிட்டு அந்த பதவியை கூட தூக்கி எறிந்தவர் கட்சிக்காக. அதுபோல துணைத் தலைவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏதோ நான் பாட்டில் எனக்கு வேண்டியவன் செல் பண்ணல. அவர் 77 சட்டமன்ற உறுப்பினர். புரட்சி தலைவர் முதலா தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது 77 அவர் சட்டமன்ற உறுப்பினர். இளைஞர் மாதிரி இருக்காரு இன்னைக்கு. ஆனா அவர் மாவட்ட செயலாளர் இருக்காரு. இன்றைக்கு துணைத் தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னொன்னு எனக்கு அதுல ஒரே ஒரு சுயநலம், எங்க வம்ச வழியிலெல்லாம் திருக்கோயிலூர்ல இருந்து இங்க வந்ததா சொல்லுவாங்க. எப்படி அண்ணன் ரெங்கசாமி எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வந்தோன்னு, அதாவது இங்க இருந்து அங்க போயிட்டு சோழர்கள் காலத்தில் அங்க இருந்துட்டு அங்க இருந்து அவரு காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. நாங்க 2300 வருடங்களுக்கு முன்பு திருக்கோயிலரை ஆண்ட மன்னன் நரசிங்கர், இந்த 63 நாயன்மார்ல ஒருத்தர், சுந்தரருடைய வளர்ப்பு தந்தை, அவருடைய வழி வந்தவர்கள். இது வரலாற்று குறிப்பு. ஏதோ நானே ஏதோ புத்தகத்தில் படிச்சு சொல்ல, வேங்கடசாமி நாட்டார் எழுதுறதை வச்சு மட்டும் சொல்லல. இது அங்க திருக்கோயிலூர் அந்த சிவன் கோயில் கல்வெட்டிலே இருக்குது. அவருடைய வகைராக்கள் 2000 வருடங்களுக்கு முன்பு இங்க மைக்ரேட் ஆகி வந்தவங்க. நாங்க மன்னார்குடி பக்கத்தில் நெடுவாக்கோட்டைக்கு வந்திருக்காங்க எங்க முன்னோர்கள்லாம். அதனால அந்த ஊர் மேல எனக்கு எப்பயுமே ஒரு ஈடுபாடு. ஏன்னா எங்களுடைய முதல் வித்து பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால அந்த திருக்கோவிலூர் அந்த மாவட்டத்து மேல எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. அதனாலதான் நான் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போவேன். அந்த ஊரை சேர்ந்தவர், அதுவும் அந்த மலையமான் மிலாடுடையார் வம்சத்தில் வந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அவர் இன்றைக்கு நமது கட்சியின் துணைத் தலைவராக இருக்கிறார். அவரை இன்றைக்கு நாம் உங்கள் அனைவரின் ஒப்புதலோடு உங்களது வாக்களிப்போடு அவரை நாம் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2336 உறுப்பினர்கள் நினைக்கிறேன். இல்ல பொதுக்குழு நம்ம இயக்கத்தில் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 91 மாவட்டங்கள், 2389 பேர் மொத்த செயற்குழு பொதுக்குழு. நாம் எல்லாம், நான் உள்பட, அண்ணன் கோபால் உள்பட எல்லாம் இருக்கோம். அதுல 1966 பேர் வந்துட்டீங்க, 82% பேர். பல பேர் தாங்கள் வர முடியாத காரணத்துக்கு எனக்கே டெலிபோன்லயும் மெசேஜில் போட்டிருக்காங்க. சில பேர் நேரா நமது உதவியாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மிடம் ஆட்சி அதிகாரம் இல்லை, கொள்ளையடித்த பணமும் நம்மிடம் கிடையாது. ஏன்னா அம்மா அவர்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது அந்த பக்கத்துக்கே போகாதவனா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு அரசியல் ரீதியாக பதவி பெறுவதற்கு உதவி செய்திருக்கிறோம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளுக்கு உதவி செய்திருக்கிறோம், படிப்புக்கு உதவி செய்திருக்கவே தவிர இந்த கமிஷன் வேலைக்கெல்லாம் நான் போனதில்லை, உங்களுக்கு தெரியும். அதனால நமது இயக்கம் இன்றைக்கு மேடையில் என்னோட இருக்கிறவங்கள கூட சில பேர் அமைச்சர்களாக இருந்தாலும், அண்ணன் சண்முகவேலோ, சகோதரர் செந்தில் பாலாஜி, சகோதரர் செந்தமிழனோ, அவர் செந்தில் பாலாஜி மாதிரி கிடையாது, செந்தமிழன் அமைச்சராக இருந்தாலும் என்ன மாதிரி புழைக்க தெரியாதவர்கள் அவர்கள். அது மாதிரி அண்ணன் ரங்கசாமியும் தெரியும். கட்சிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் வருங்காலத்திலே அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற இயக்கம் என்ன
எம்எல்ஏ பதவியெல்லாம் தூக்கி போட்டு நம்ம கூட வந்தவர். அதுபோல அந்த 18 பேர்ல பல பேர் நம்மோட தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பட்டியலினத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் நம்மோடு வந்தார்கள். அதுல 4-5 பேர் நம்மோடு தான் இருக்கிறார்கள். ஓரிருவர் பல்வேறு சொந்த காரணங்களுக்காக வேற கட்சி, அவங்களையும் பல பேர் என்னோட தொடர்பில் இருக்காங்க. என்னிட சண்டை போட்டு யாரும் போல. தனக்கு பதவி வேணும், பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியலையே, சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆகணும்னு போனவங்க இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியலையே, அதனால மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைச்சு போனவங்க இருக்காங்க. இன்னொன்று சொந்த காரணங்களுக்காக பண தேவைகளுக்காக போனவங்க தான் இருக்காங்களே தவிர 2017 இந்த இயக்கம் தொடங்கிய நாள் முதல்லேருந்து இன்றைய வரைக்கும் என்னோட எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் என்னோடு இணைந்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே தான் இருக்கீங்க. இன்னும் சில பேர் அண்ணன் அமைச்சர் ஆகணும் என்னட்டு சொன்னாங்க. இப்ப தலைமை செயலாளர் தொட்டியமா இருக்கட்டும், DKR ஆட்டும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். DKRலாம் ஒரு வீண் பலி வழக்கில் ஜெயிலில் போயிருந்தார், தெரியும் உங்களுக்கெல்லாம். அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த வழக்கில் இவர் ஒரு ஏரியாவில் உட்கார்ந்து அம்மாவுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு எதற்காக போராட்டம் நடத்துறாரு. அங்கே எங்கேயோ ஒரு பஸ்ஸில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததில் பாவம் இவரை பேரை சேர்த்து அவரை சேலம் சிறையில் நான் பேர வச்சப்போ போய் பார்த்துருக்கேன். ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் அவருக்கு ஒன்றும் செஞ்சதில்லை. ஆனால் இன்று வரை அங்கே தருமபுரி மாவட்டத்தில் அந்த இயக்கம், நமது இயக்கம் இன்றைக்கு அங்கே சிறப்பாக வழிநடத்துபவர் அவர். அவருக்கு உறுதுணையாக இருப்பவர் நமது அரூர் முருகன். அவங்க அப்பா 84 அரூர் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், ஆட்சி மன்ற குழு தலைவர். அவர் ஆட்சி மன்ற குழு தலைவர் பதவி கொடுத்திருக்கேன்னா சும்மா ஏதோ எனக்கு வேண்டியவர்னு கிடையாது. அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கும். அவங்க அப்பா 84 சட்டமன்ற உறுப்பினர், தலைவர் காலத்திலே. அவருடைய மகன். அவரை நான் எம்எல்ஏ ஆறப்பெல்லாம் பார்த்ததே இல்லை. ஆனால் நம்ம கூட அவ்வளோ ஆதரவா எங்க தருமபுரிக்காரர், அவர் ஒன்றும் தஞ்சாவூர்காரர் இல்லை, என்னோட இன்று வரை என்றென்றும் பயணிக்கக்கூடியவர். அவர் இருவரும் தான் அங்க அந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம இயக்கத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. அண்ணன் பள்ளியப்ப நம்மளை விட்டு போய் திமுக சேர்ந்தா கூட அங்க கட்சியை சிதறாமல் அவர்கள் கட்டி காட்கின்ற 2 மருது சகோதரர்கள் போல அங்க இருக்காங்க. அதுபோல சேலத்தில் தெரியும் உங்களுக்கு, நமது கழக பொருளாளர் வீரபாண்டியார்னா உங்களுக்கு தெரியும். அங்க என்னதான் எடப்பாடி எத்தனையோ பணம் மூட்டை 1000 கோடி வச்சிருந்தாலும் அங்க பெருசா நம்ம ஆளுகளை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதுபோல ஒரு பற்றுள்ள தொண்டர்களை தன்னோடு வைத்திருப்பவர். ஒன்னும் காசு பணம்லாம் செலவு பண்ண மாட்டாரு. அவர் செலவு பண்ணி வச்சுக்க முடியுமா? பழனிசாமிக்கு எதிராக கொள்ளையடிச்சிருக்க பணத்துக்கு எதிராக அவர் உழைப்புல வந்த முடியுமா? அன்பு, செயல்பாடு. அதனாலதான் சொல்றோம், பணம் மாத்திரமே முக்கியமானது இல்ல. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தான் மாவட்ட செயலாளர் இருக்க முடியும், கட்சி நடத்த முடியும் கிடையாது. இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் எனக்கு சொந்தக்காரங்கிறதுக்காக ரங்கசாமி அண்ணன் அவரை தேர்ந்தெடுக்கல. நானுமே ராஜேஸ்வரன் மாவட்ட செயலாளர் நினைச்சது இல்லை. அண்ணன் ரங்கசாமி தான் ஒரு நாள் மாநகர் தஞ்சாவூரை நம்ம இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. வருங்காலத்தில் வெற்றி வாய்ப்பு உள்ள இடம் அது. திமுக கோட்டையெல்லாம் கிடையாது, அதில் ஓட்டை போட வைக்கணும். அங்கேயே நான் கூட தஞ்சாவூர் எம்எல்ஏவா இருந்தாலும் தஞ்சாவூர்லேயே குடியிருக்கிற ராஜேஸ்வரன் அங்கே கவுன்சிலராக இருந்தவர். அவருக்கு 2 தொகுதி கொடுத்து பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி வந்தவர். அவருக்கு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்புலாம் கிடையாது. நினைச்சிருந்தா அவர் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். அது மாதிரி ஆள் கிடையாது. இன்றைக்கு இந்த 2 தொகுதிகளையும் ராஜேஸ்வரனோட அத்தனை நிர்வாகிகளும் தோளோடு தோள் நிற்பார்கள். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்களே தவிர அவர்கிட்ட பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது, சம்பாதிக்கிற எண்ணமும் கிடையாது. ஆனா கட்சியை சரியாக வழிநடத்த முடிகிறது என்றால் அதற்கு பணங்காசு மாத்திரம் அல்ல,
பழக்க வழக்கம், உழைக்கணும். அண்ணன் ரங்கசாமி அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் சண்முகவேல் அவர்கள் சொன்னார்கள், தம்பி செந்தமிழன் சொன்னதெல்லாம் உண்மை. ஏன்னா அவர்கள்லாம் கீழே வரைக்கும் போய் உழைப்பவர்கள். நீங்க பொறுப்பு வாங்கிட்டு அமைதியா இருக்கீங்க, உங்க பொறுப்புக்கு ஏற்ற அளவுக்கு செயல்படணும்னு. இன்னொன்னு தெரிஞ்சுங்க, ஒரு ஆசையா அவங்க பேர் அண்ணாவுடையும் புரட்சி தலைவருடையும் அம்மாவுடைய என்ன கம்பேர் பண்றாங்க. நான் ஒன்னும் அவங்க கிடையாது, உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவருக்காக வாக்கு வந்துச்சு, அம்மாவுக்காக வாக்கு வந்துச்சு. அதை அறுவடை செய்துட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்த மாதிரி நடத்த முடியாது. இங்க நீங்களும் சேர்ந்து நாம எல்லாம் கூட்டு முயற்சின்னு எப்படி துணைத் தலைவர் சொன்னார், அண்ணா அவர்கள் சொன்னது போல நாம் எல்லாம் சேர்ந்து நீங்களும் டிடிவியாக அந்த பகுதியில் உழைத்தால்தான், டிடிவிக்காக மாத்திரம் ஓட்டு விழுவாது, ஏதோ ஓட்டு விழுவோம். அங்க உங்களுடைய உழைப்பு மூலம் தான் வெற்றியை கொண்டு வர முடியும். உழைக்கணும்னா காசு இருந்தாதான் முடியுங்கிறது கிடையாது. கட்சியை வழங்க தேர்தல் நேரத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதையே நினைச்சிட்டு இருக்குமா? நான் ஏன் தேர்தலுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பேன். பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன செய்யணுமோ செய்வேன், சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன செய்யணுமோ செய்வேன். பார்த்தீங்களா? இதுக்கு தான் கை தட்டுறீங்க. நீங்க உழைக்கன்னா மும்முன்னு உட்காந்துருக்கீங்க. மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், ரங்கசாமி என்னெல்லாம் 10 மாவட்டம் 15 மாவட்டம் கொடுத்துருக்காரு. சும்மா இல்லை, இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ண கடலூர்ல இருப்பார். அவரை கண்டு நம்ம புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இருக்காரு வீரமணியும் கார்த்திக் பிரபாகர்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நல்ல அக்னி நட்சத்திர வெயில். நான் சிவகங்கைக்கு நம்ம தம்பி தேரப்போகி பாண்டி சொன்னார்னு ஒரு கல்யாணத்துக்கு போய் மாட்டிக்கிட்டேன். கொடியேற்றதெல்லாம் வச்சு வெயில்ல வாடி வர்றோம். என்னோட இவங்க 2 பேர் வந்தவங்க வேலை வந்துட்டு இருக்கப்ப ரங்கசாமி என்ன ஃபோன் பண்றாரு, எங்க இருக்கீங்க? இப்ப கார்த்திக் பிரபாகரன் அண்ணனோட வந்துட்டு, இல்ல நான் வந்துடுறேன், அந்த காதணி விழாவுக்கு போகணும். மத்தியானம் 2:30 மணிக்கு ஃபோன் பண்றாரு. இந்த வயசுலயே, வயசு ஒன்று பெருசா இல்லை, கோச்சிக்கு வேறு சொன்னா 65 66 வயசு தான் ஆகுது. நைட்டு வீட்டில் தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் அரசியல் பண்ணிதான் அவர். சண்முகவேல் அண்ணனுக்கு 73 வயசாகுது. ஜம்முன்னு இளைஞர் மாதிரி இருக்காரு. அவர் சொல்றாரு பாருங்க, உங்கள்கிட்ட ஒன்று சொன்னார், நீங்க கவனிச்சிங்களோ இல்லையா? நான் கவனிச்சேன். நீங்க எல்லாம் பதவி வாங்கிட்டு அங்கங்க இருந்தா போதுன்னு இருக்கீங்க, போகணும். அவர் போவாருங்க. 25 தொகுதிக்கு பொறுப்பாளர். அங்க ஈரோட்டில், அவர் திருப்பூர்ல, புறநகர்ல ஆனந்தன் கூப்பிட்டா மாத்திரம் இல்ல, ஊட்டியில கலைச்செல்வன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்னு கூப்பிட்டாலும் கார் எடுத்து போயிடுவார். நாமக்கலுக்கு சேர்ந்து போவார். அவருக்கு துணைக்கா அவர் அலைய ரொம்ப விடுறோமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அன்பு சகோதரர் தங்கவேல் அங்க பொறுப்பேற்றிருக்கார். கரூர் அதையும் பார்க்கிறார். அவருக்கு உதவியா எல்லா இடத்துக்கும் இவரே போவார். கிளைக்கழக நிர்வாகி அவரே போய் பார்ப்பாரு. என்னதான் ஒன்றிய செயலாளர் சொன்னாலும் இவர் போய் எல்லாரையும் நேரா பார்ப்பார். என்னதான் நகர செயலாளர் சொன்னாலும் வார்டு செயலாளர்களை போய் உட்கார்ந்து நேரா பார்ப்பார். அவ்வளவு சீனியரு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் நினைச்சிருந்தா எடப்பாடி அணியில இருந்தா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்க முடியும். ஆனா தான் கொள்கையில மாறாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஸ்ட்ராங்கா இருந்து பயணிக்கக்கூடியவர். அவங்கள்ட்டே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லுவார், எப்பா நீங்க தனியா போனதுனால நான் வரணும்னு அவசியம் இல்லை, நாங்க அண்ணன் கூட தான் இருப்போம், நான் எங்களை மீறி நீங்க ஜெயிக்க முடியாது, அதனால நான் அங்க இருந்தா இங்க இருந்தா என்னன்னு கேட்பாரு அவங்கள்ட்ட. உங்களே நாங்க நீங்க வேணா இங்க 4 பேர் ஜெயிக்கலாம், ஆட்சிக்கு வரணும்னா எங்களோட நீங்க வரணும்னு சொல்லக்கூடியவர். அதனாலதான் சொன்னார், அவங்க வேணா வரட்டும்னு சொல்றாரு. அதையேதான் செந்தமிழன் சொல்றார். அதேதான் சகோதரர் மாணிக்கராஜாவும் சொல்றார். அதேதான் ரங்கசாமி சொல்றார். 4 துணை போச்சாரு ஒன்னா உட்கார வச்சு தப்பா போயிட்டு பிரிச்சு போட்டுருவா அடுத்த ட்ரிப்பு. அவங்க சொல்றதுதான் சரி. நான் அவங்களுக்கு தான் நானும் கை தூக்குறேன். தலைமை செயலாளர் தொட்டியம் அவர்களுக்கு சாரி, நான் நீங்க சொல்ல ஏத்துக்கவே இல்லைடா. எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாம் ஒன்று இணையணும், அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்று இணையணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவுடைய திருவுருவத்தை கம்பீரமா அந்த கொடியில வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொடியை சுருட்டி வச்சுட்டு நீங்க இன்னொருத்தன் பின்னாடி போக போறீங்களா? உங்களுக்கு பதவி வேணும்னா யாராவது போவீங்களா?
எத்தனையோ கட்சி கொடி இருக்கலாம். நான் ஒன்னும் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவையோ அண்ணாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கிற கொடியே குறை சொல்ல. ஆனா நம்ம அம்மா எல்லா கொடியும் வரிசையா கட்டி பாருங்க. அம்மாவுடைய படம் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடி, அந்த கம்பீரமா இருக்க அந்த கொடி, அந்த கொடிக்கு ஈடு இணையாது உண்டா? உண்மையான அம்மாவின் தொண்டன்னா அந்த கொடிய பறக்க விடுறத முடியாதுன்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், நீங்க ராஜதந்திரமா பேசலாம். நான் சொன்ன வக்கீல் கார்த்திக் கூட கோச்சுக்குவார். அண்ணன் அன்னைக்கு இப்படிதான் ஒரத்த நாட்டில் சொன்னேன், இந்த கொடியை விட்டு போக முடியுமான்னு கேட்டது எனக்கு மெசேஜ் போறாரு. இல்ல இல்ல அதெல்லாம் நான் சொல்லல, நம்ம கொடியில அவங்க பேரை வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் இல்ல. புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியை மதிக்கிறோம். புரட்சி தலைவர் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக கண்டெடுத்த திண்டுக்கல்ல கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை இன்றைக்கு என்ன நிலையில இருக்கு? இங்கே சில பேர் இரட்டை இலைக்காக ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, அதுல யார நின்னா கழுத நின்னாலும் அதுக்காக ஓட்டு விழுதுங்கிறதுக்காக சொல்றீங்க. ஆனா அது கழுத தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லையா? இன்னைக்கு கூட ஹிண்டு பேப்பர்ல எனக்கு எல்லாம் அனுப்புனாங்க, நானும் பார்த்துட்டேன். அம்மா இருந்தப்ப இருந்த வாக்கு சதவீதத்தில் 50% குறைஞ்சிட்டுன்னு ஹிண்டு பத்திரிகை எழுதியிருக்கு. அது உண்மை. அதனாலதான் நிறைய தொகுதிகள்ல இப்ப தேனியே இருக்க, அது இரட்டை இலை தொகுதி. அங்க போய் நம்ம நின்னோம், நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா? அதிமுக என்ன நினைச்சு? நல்ல வேட்பாளர் தான் அவர், நாராயணசாமி, எனக்கு தெரிஞ்சவர் தான், பழைய கட்சிக்காரர் தான். ஆனா அவர் சேர்ந்த சமுதாய மக்களும் எனக்கு தான் வாக்கு போட்டாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? எங்க இன்னொன்னு சொல்றேன், இங்க எனக்காக தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பெருராட்சி செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எனக்காக வந்து தேர்தல் பணியாற்றினீங்க. உங்க அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க எல்லாம் வருத்தப்பட்டிருக்கலாம், என்ன அண்ணா வந்து பார்லிமெண்ட் தேர்தலுக்கு எல்லாருக்கும் செலவு பண்ணாரு, சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் செலவு பண்ணாரு, அவர் தேர்தலுக்கு எனக்கு விருப்பம் இல்லை உண்மையாவே. அதை தான் நான் சொன்னேன். அப்படிலாம் ஒரு அரசியல் பண்ண வேணாம். என்னிடம் ராஜசேகர் வந்து சண்டை போட்டார் ஏப்ரல் 14 என்று ரொம்ப உரிமையா பேசுறாரு. என்ன நீங்க அமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் சொன்னார். நான் சொன்னேன், அமைச்சர் ஆகிறது அதெல்லாம் ரெண்டாவதுங்க, என் மனசுக்கு இடம், மனசாட்சிக்கு இடம் கொடுக்க மாட்டுது. ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேனியில, அதுவும் தேனியில நான் ஜெயிக்கணுங்கிற நிலைமைய வேணான்னு சொன்னேன். அங்க காசிமாயம் முத்துசாமி எல்லாம் கூட வருத்தப்பட்டாங்க, என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, எல்லாத்துக்கும் தூக்கி கொடுப்பாரு, அவருக்கு சீட்டு கொடுக்கல, அது வேணாம். ஏழை எளிய மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் வெற்றி பெற்றதுனால என்ன பண்ணிட முடியும்? அவரு அந்த தொகுதிக்கு இப்ப அங்க நான் சொன்ன மாதிரியே வீடு எடுத்து தங்கிட்டு மாசம் 3 நாள் நான் போயிட்டு இருக்கேன். யாரோ வர்றேன்னு சொன்னவங்க எல்லாம் வர்றாங்களோ இல்லையோ? நான் தான் வேணான்னு சொன்னேன். அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றேன், அன்னைக்கு தேனியில மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்ன மாவட்ட செயலாளர்கள்லாம் நீங்க 90 பேர் இருக்கீங்க, இதுல யாராரு நீங்க தொகுதியில நிப்ப பணியாற்றுங்க. அதே போல இங்க ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள்லாம் வந்திருப்பீங்க. நிறைய நிர்வாகிகள் வந்திருக்கீங்க, அணி செயலாளர்கள் வந்திருக்கீங்க, செயற்குழுவே மேல உட்கார்ந்துருக்கு. கரெக்டா? இதுல நீங்க உங்க தொகுதியில நீங்க போய் கட்சி பணியை செய்யுங்க. கிளைக்கழகம் வரைக்கும் அமைப்பு சரியா இருக்கான்னு போய் பாருங்க. அமைப்பு வலுவா இல்லைன்னா அதை வலுப்படுத்துங்க. ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம கொடி பறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. தெருமுனை பிரச்சாரங்கள் செய்யுங்க. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி, நம்ம பொதுக்குழு தீர்மானங்களை தெருமுனை பிரச்சாரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், இவ்வளோ சகோதரிகள் வந்திருக்கீங்க. நீங்கள் அந்த அவங்க வாழ்ற பகுதியில், அந்த வசிக்கிற பகுதியில் உள்ள வீடுகளில் பிரச்சாரம் செய்யுங்க. துரோகத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. தீய சக்தி திமுக பணபலத்தால தான் போன ட்ரிப்பு ஜெயிச்சிச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாவம் ஏழை எளிய மக்கள் அந்த நேரத்துக்கு வர்ற 500க்கும் 1000க்கும் வாக்களிக்கிறாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலில் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இதே 2011 திமுக எவ்வளவு காசு கொடுத்து ஆட்சிக்கு வர முடியல. இப்ப பழனிசாமி 21
பணம் காசு கொடுத்து ஒன்றும் பண்ண முடியல. இப்ப கூட 24 அவங்க 10 தொகுதிகளுக்கு மேல நிறைய செலவு பண்ணாங்க, ஒன்றும் முடியல. நிறைய தொகுதியில் டெபாசிட் போனாங்க, 4வது இடம் வந்துச்சு. அது பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அந்த இயக்கம் வீழ்ச்சி அடையும், இரட்டை இலை வீழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மால் அதை தடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு எல்லாம் சொன்னது மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் அதை அழிப்பதற்காக பிறந்த இயக்கம் அல்ல. உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக உருவாக்கிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதனாலதான் நம்ம தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் யாரோ நம்ம விட்டு போனாலும் இந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இது அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தமிழ்நாடு முழுவதும் நமது அமைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பொதுக்குழு உறுப்பினர்களே நமது கட்சியில செயற்குழு 2389 பேர் இருக்காங்க. சில பகுதிகளில் நம்மள்கிட்ட பண வசதி இல்லாததுனால நம்ம நிர்வாகிகள் கொஞ்சம் செயல்பாடு கம்மியா இருக்கலாமே தவிர, நிறைய பகுதிகளில் பண வசதியெல்லாம் தாண்டி திமுகவிற்கு, அண்ணா திமுகவிற்கு தாண்டி துடிதுடிப்போடு தேர்தல் பணியாற்றுபவர்கள், கட்சி பணியாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனாலதான் இந்த இயக்கம் இவ்வளவு இரத்த ஓட்டத்தோடு, இவ்வளவு வீரியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் நம்மிடம் நன்றாக இருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் நாம் முன்பெல்லாம் தனியாக நின்றோம், இப்பொழுது கூட்டணி அமைச்சிருக்கோம். திமுக என்கிற தீய சக்திக்கு மாற்று சக்தியாக நமது ஜனநாயக என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து வருகிறது. நம்மோடு கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பெரிய கட்சிகள்லாம் நம்மளோடு இருக்கின்றன. நீங்க தேர்தலில் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அந்த தொகுதியிலே பணியாற்ற தொடங்க. அது நீங்க எனக்கு சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு கட்சியெல்லாம் தாண்டி நண்பர்கள், வேண்டியவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம மண்டல பொறுப்பாளரோ மாவட்ட செயலாளரோ தான் சொல்லி தான் எனக்கு எல்லாம் வரணும்னு. அது கிடையாது. அதை தாண்டி நிறைய செய்திகள் எனக்கு தெரியும். இப்ப சமீபத்தில் கூட விருதுநகர்லேருந்து ஒருத்தர் அங்கே போய் அதிமுக சேர்ந்தார். அது 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் ராஜாட்ட கேட்டேன், சொல்ல சொன்னேன் ஜனாவை விட்டு, அதனால ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரா, பதவி மாத்திருவோமான். ராஜா தான் கொஞ்சம் நம்பிட்டார். அவர் இல்லை அதெல்லாம் போக மாட்டாருன்னு ரெண்டு அழைச்சிட்டு வந்தார். சரி இருக்கட்டும், போனதும் மாத்திக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். நான் ஜனாட்ட சொல்லி ஜனா விட்டு கேட்டார் அவர்கிட்ட. நான் அவரை போய் நேராக கேட்டால் வயசுல என்னோட 2 வயசு மூத்தவர். அவர் ஏதோ அங்கே போய் சேர்மன் ஆக போறேன் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. அவர் ஜெயிக்க விடுவோமாங்க? ஜெயிக்க முடியுமா? அவரு துரோகம் பண்ணிட்டு போன அந்த லோக்கல்ல ஜெயிக்க விடுவாங்களா? எதற்காக சொல்கிறேன் என்றால், எந்த தேர்தலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு தோழமை கட்சியை சேர்ந்த வேட்பாளராக நின்றவங்க, அந்த கட்சியின் தலைவர்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் உங்களது நிர்வாகிகள் தான் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நமது மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில், அமைப்பு செயலாளர் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள் தலைமையில் அங்கே நம்ம நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதை தோழமை கட்சியை சேர்ந்தவர்களே நமக்கு ஒவ்வொரு பூத்திலையும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் விக்கிரவாண்டி தேர்தலில். அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் மனது வைத்து அந்தந்த பகுதிகளிலே, அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே, வசிக்கின்ற பகுதியிலே, நீங்கள் வசிக்கின்ற தெருவிலே, அந்த கிராமத்தில் உங்கள் கட்சி பணியை தொய்வின்றி செய்யுங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அதுபோல இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் பிரிந்து 7 வருடங்கள் ஆகிட்டு, அவங்களை எதிர்த்து பல தேர்தலில் ஆர்கே நகர்ல இருந்து நம்ம எதிர்த்து நிற்கிறோம். பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்தப்ப நமது கட்சிக்காரர்கள் மீது அவ்வளவு வழக்குகள், எத்தனை பேர் மேல
கேஸ், ஒரு மீட்டிங் போட முடியல நம்மளால. அப்ப நான் இருக்கா இல்லையா உங்களுக்கு? மே தின கூட்டம் கூட நீதிமன்ற அனுமதியோட தான் கூட்டம் போட்டிருக்கோம். நம்ம அப்படி நம்மை நசுக்க பார்த்தார்கள். அவர்களாக நம்மை தேடி வரட்டும். ஏனென்றால் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேவை என்பதை அவர்களில் பலர் உணர்ந்து வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்களா தேடி வந்தா பார்ப்போம். இல்லைன்னா நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம இருக்கோம். எல்லா இடங்களில் நாம் வலுவாக இருக்கிறோம். நமது கூட்டணி வலுவாக இருக்கிறது. சில பேர் திட்டுறாங்கல்ல, பழனிசாமி சொன்னார் வடக்கெல்லாம் அவங்க இல்லை, தெற்கில் தான் இருக்காங்க, அதை முடிச்சிருன்னு. நீ எங்கேயுமே இல்லைங்கிறது தான் உண்மை. நாங்க 7 வருஷம் ஆகுது பல சின்னத்தில் நின்று இந்த இயக்கம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் தோல்விக்கு காரணமாக இருக்கு. அங்க உள்ளவங்க எல்லாம் 2021 தேர்தலில் 80 தொகுதிக்கு மேல அமமுக இல்லைன்னா நம்ம தோத்து போயிடும் சொன்னவங்க தானே. இன்றைக்கு இரட்டையில இருந்தும் அந்த இயக்கத்தை நீ திமுகவுக்கு பீட்டமாக செயல்படுவதற்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும். திமுக 24 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு யார் காரணம்? பணபலம் மாத்திரம் இல்ல, கூட்டணி மாத்திரம் இல்ல. பழனிசாமி என்ன பிரைம் மினிஸ்டர் போறாரா? எதுக்கு வேட்பாளர் நினைச்சிருக்கணும்? மோடி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேட்பாளர் போட்டார். நமது ராஜசேகர் அவர்கள் சொன்னது போல கொடநாடு கொலை வழக்கில் உள்ளார போயிடக்கூடாதுங்கிற பயம், 4 ஆண்டுகள் செய்த அவர் பழனிசாமி செய்த நல்லாட்சியினால உள்ளார போயிடக்கூடாதுங்கிற பயம், தான் மேல வழக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம். இன்னும் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேல எல்லாம் வழக்கு. அண்ணன் வைத்திலிங்கம் மேல கூட திடீர்னு ஒரு கேஸ் வருது. ஆனா பழனிசாமி மேல ஒரு கேஸ் வந்திருக்கா? காரணம் என்ன? கள்ள கூட்டணி. திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பழனிசாமிக்கு, என் மேல கைய வைக்காத, நான் உனக்கு தேர்தலில் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிதான் வேட்பாளர் போட்டார். இப்ப பாராளுமன்ற தேர்தல் தாண்டி இன்னைக்கு திமுக 200 தொகுதியில் ஜெயிக்கணும் ஸ்டாலின் அப்படியே சொல்றது காரணம் பழனிசாமி நம்பி. அதுக்கு முன்னாடி அதை அந்த சதியை முறியடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட நேற்று கூட பாருங்க, அங்க மெரினா பீச்சில் விமானப்படை சார்பா அவங்க கின்னஸ் ரெக்கார்டுக்காக அந்த விழா அந்த ஷோ இடம்பெறும்னு சொல்லி ஏர் ஷோ நடத்தினாங்க. 10 லட்சத்துக்கு மேல மக்கள் கூடுவார்கள் சொன்னாங்க. ஆனா எங்க முதலமைச்சர் துணை அவங்க குடும்பத்துக்கு கொண்டையும் பாதுகாப்பா போய் உட்காந்துட்டு வாயை பொழந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் போன மக்கள்லாம் பேட்டி கொடுக்கறது பார்த்தீங்கல்ல, ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க, டீஹைட்ரேஷன், தண்ணி குடிக்காததுனால வெயில். அது காரணம் ஸ்டாம்பீட் ஆனிச்சு. அங்க நடச்சா இல்லையா? ஸ்டாம்பீட் என்னங்க? அது நெருக்கடி ஆரம்பிச்சு மிதிச்சு கீழே விழுந்து 5 பேர்கள் உயிரிழந்திருக்காங்க. 200 பேருக்கு மேல சிகிச்சையில் இருக்காங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமானுச்சு. மாநகரத்தில், தமிழ்நாட்டின் தலைநகரில் ஒரு 10-15 லட்சம் பேர் பார்ப்பார்கள் என்று தெரிந்திருந்தோம். அதற்கு உரிய ஏற்பாடை செய்யாத இந்த கையாலாகாத திமுக ஆட்சி அதை எப்படியே மறைக்கிறாங்க. மகாமகத் குளத்தில் அம்மா போய் குளிச்சப்ப அந்த சின்ன குளத்தில் இதை மாதிரி ஸ்டாம்பேட் ஆகி இறந்தப்ப அது திமுக தலைவராக இருக்கட்டும், திமுக காரங்க ஊரெல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு மெட்ராஸில் மெரினா பீச்சில் 5 லட்சம் பேர் வந்து கூடுவாங்கன்னு தெரியும். 10-15 லட்சம் பேர் வரப்போறாங்கன்னு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அதற்கு எப்படி ஏற்பாடுகள் செய்திருக்கணும்? என்ன பண்ணுவாங்க? காவல்துறை கமிஷனர் மேல பதவி விட்டு நீக்கிட்டு பொறுப்பெல்லாம் அவர் தலையில கட்டு இவங்க போயிடுவாங்க. இதுக்கு காரணம் காவல்துறையின் அமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். இதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அன்றைய நெருக்கடியில் சின்ன குழந்தையிலேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க. பார்த்தேன், சின்ன பொண்ணு ஒன்று சொல்லுது, மெட்ரோ ட்ரெயினில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஏறிட்டாங்க. அவளை தள்ளுமுள்ளு இடிபாடுகளுக்கு இடையில நல்ல வேலை நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. இதற்கெல்லாம்
முழு பொறுப்பேற்க வேண்டியது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான். ஆனால் அந்த கொள்ளையடித்த விஞ்ஞானபூர்வ ஊழலால் சேர்த்து வைத்திருக்கிறத வச்சு ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. 21 பழனிசாமி புண்ணியத்தில் பழனிசாமி செய்த ஊழல் முறைகேடுகளால் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் 26 அது நடக்காது. அதை தாண்டி அதை முறியடித்து நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வருவதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் முழு மனதோடு பணியாற்ற வேண்டும், கட்சி பணியாற்ற வேண்டும். இப்பொழுதிருந்தே உங்கள் பணிகளை தொடங்க வேண்டும். கிளைக்கழகம் முதல் மாநகர வரை அனைத்து பகுதிகளிலும் உங்கள் நிர்வாகிகள், உங்களுக்கு ஒன்றிய செயலாளர் இருக்கலாம், பேரூராட்சி செயலாளர் இருக்கலாம், பிற அணிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அந்தந்த பகுதிகளில் கழக பணியாற்றுங்கள். உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் வரும் என்று சொல்கிறார்கள். அதில் நீங்க தீவிரமாக ஈடுபட வேண்டும். இப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்வதுதான், உழைத்து நாம் வெற்றி பெற்றால்தான் அந்த வெற்றி நிலைக்கும். அவங்க வரணும், இவங்க வரணும், அதோட சேரலாம், இதோட சேரலாங்கிறது ஒரு வழி. அதைவிட எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைவரும் இங்கே இத்தனை பேர் பதவியில் இருக்கிறீர்கள். தமிழ்நாடு முழுவதும் பல அணிகளிலே பதவியில் இருக்கிறீர்கள். நீங்கள் கௌரவமாக இருக்க வேண்டும் என்றால், பதவியோடு இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் நம்மை தேடி வரட்டும் என்று இருந்துவிட்டு உங்கள் பணிகளை தொடருங்கள். நாம் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான், உறுதியாக இருந்தால்தான், நமது இயக்கம் வளர்ந்தால்தான் நாம் மதிக்கப்படுவோம் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து நீங்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு மதிய உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக அவரவர்கள் பகுதிக்கு, ஊருக்கு செல்ல வேண்டும் என்றும் மீண்டும் உங்கள் அனைவரையும் கேட்டு பொதுக்குழுவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.